guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அடிக்கடி கேக்குற மீஷோ ஹால் தான் பார்க்க போறோம். மீஷோல இந்த தடவை ஒரு full sleeve kurtis மாதிரி நான் கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் எடுத்துர்க்கேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் Dress என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டுக்கிற இந்த kurti தான். காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால தான் இப்படி கொஞ்சம் மங்களகரமா இருக்கேன். ஸோ கோயிலுக்கு போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3/4 குர்த்தி மாதிரி நான் கொஞ்சம் இப்படி ஸ்லீவ்ஸ் வந்து ரோல் பண்ணனால இப்படி இருக்கு. ஸோ இந்த லுக்குக்கு வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஃபுல் ஸ்லீவ் குர்த்தி விட இந்த மாதிரி ரோல் அப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். செம்ம ஒரு வர்த்தான ஒரு குர்த்தி, ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரிச்சாக இருந்த மாதிரி இருந்தது. மெயினாக நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்க மாதிரி பெய்ஜ் குர்த்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் அண்ட் எலகன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த குர்த்தியை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கு. நெக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலர்ட் நெக். இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஸ்டைலில் இருக்கு. அதனால இது வந்து ஒரு குர்த்தியாகவும் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். நான் கோயிலுக்கு போகிறதுனால ஒரு குர்த்தி மாதிரி ஸ்டைல் பண்ணி போட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து சரி பெய்ஜ் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கெட்டியாக அந்த சலசலன்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி குர்த்தி. சிக்கன் கறி குர்த்தியில் நம்ம வந்து எக்ஸ்போ ஏதாவது எக்ஸிபிஷன்லாம் நிறையா போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 700 800 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 500க்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னடா இது டிரான்ஸ்பரண்டா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னர் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஷார்ட் லைனிங் மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் லாங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பராக இருக்கும் ஸ்டைல் பண்ணும்போது. ஜீனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் லெக் மாதிரி போட்டு பேர் பண்ணீங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்டியாக இருக்கும். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து பீச் கலரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நல்ல ஜிகி 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 நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் குர்த்தி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆடிலாம் வருது, டக்கு டக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லேயும் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ இது நான் வந்து எடுத்திருந்தேன். இதனோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் 34ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இதில் எடுத்திருந்தேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லோ ரெட்டு அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, அதனால எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த லூஸாக இருக்க மாதிரி இல்லைன்னா ஷோல்டர் கீழே இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செம்ம ஒர்த்துங்க இந்த ப்ரைஸ்க்குலாம். இது பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க, முன்னாடியும் இருக்கிறதும் இல்லாமல். ஸோ நல்ல மிரர் ஒர்க்கெல்லாம் நல்லா ஜொலிக்குது ஜொலி ஜொலின்னு. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. ஓகே, ஸோ அடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட மாதிரியான ஒரு ட்ரெஸ். ஆக்சுவலாக இதை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், குர்த்தியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் இதை நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். மெயினாக ஃபுல் ஸ்லீவ்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய குர்த்திஸ் எடுத்திருந்தேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். இது வந்து கொஞ்சம் சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி, ரேன் மாதிரி, பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ள லைனிங் எல்லாம் வந்து நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஸ்ட்ராங்காக காட்டனில் கொடுத்துருந்தாங்க. இல்லை சலசலன்னு இருக்க மாதிரி இல்லைன்னா உடம்போட ஒட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ளோவியாகவே இருந்துச்சு. இந்த சைடில் வந்து ஏதோ ஸ்டைலிங்க்கு ஒரு நாட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மோர் தேன் குர்த்தி இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஃப்ளோரலில் வந்து ஃபுல் ஸ்லீவ்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வி நெக். ஸோ வி நெக் அப்படின்னாலே நல்ல எலிவேட்டடாக இருக்கும் ஒரு லுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் தேடி தேடி பார்த்து வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு. இதனோட ப்ரைஸும் அண்டர் 500. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். உள்ள லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கிளாத் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கே உள்ள லைனிங் வந்து இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா மற்ற கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக எடுக்கிற ட்ரெஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வரைக்கும் தான் இருக்க மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் ப்ரைஸ். இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. ஸோ அடுத்த செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பிங்க்ல ரொம்ப க்யூட்டான ஒரு ட்ரெஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குர்த்தி கிடையாது, குர்த்தா செட் மாதிரி. ஸோ ஃபுல் ஸ்லீவில் நான் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப இது வந்து கண்ணில் வந்து மாட்டுச்சு. நல்லா நெட் ஸ்லீவ் வச்சு ரொம்ப ரிச்சாக இருந்த மாதிரி இருந்தது. மோஸ்ட்டாக நெட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக நெட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஹோல் குர்த்தா செட் 600 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் 600 ருபீஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டட் ஸ்லீவ்ல ஆனியன் பிங்க்ல த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கிளாஸாக இருக்கும். நெக்கு மட்டும் ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, நல்லா டீப்பாக இல்லாமல். ஸோ அது வந்து எனக்கு வந்து டீப்பாக எனக்கு நெக் இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் திஸ். ஸோ இது ஒன்று. லென்த் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லாங்காக இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த த்ரெட் ஒர்க் இது கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
அண்ட் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட துப்பட்டா ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட் ஒர்க்லேயே வந்து டிசைன் பண்ணி நெட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இதை பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து துப்பட்டா அண்ட் பேண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாலிடாக வந்து கீழே ஆங்கிள் கிட்ட மட்டும் உங்களுக்கு வந்து நெட் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஆனியன் பிங்க்கு, இந்த பெய்ஜ், இந்த மாதிரி கலர்ஸ், இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்மளை ரொம்பவே ரிச்சாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இதுவும் எஸ் சைஸ் தான். இதனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.